நடவு பண்ணி ஓராண்டுகள் ஆன மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா சொல்லாதப்பா, ஒரு வருஷத்துல எப்படிப்பா இருக்கும் அப்படிலாம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த செடிகள் நடவு பண்ணி 6 மாதத்தில் அறுவடையே எடுத்தாச்சுங்க. இப்போ 2வது அறுவடை டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 6 மாதத்தில் அறுவடையா? அப்போ இது ஆல் சீசன் மேங்கோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதில் வந்துட்டு அல்ஃபோன்சா, செந்தூரம், இமாம் பசந்து, பங்கனப்பள்ளி, காலப்பதி, இப்படி கிட்டத்தட்ட 5 ரகங்களுக்கு மேலே நாம் வந்து மிக்சிங்காக வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 ஏக்கருக்கு நாம் வந்து வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் 15க்கு 15 இடைவெளி, அதாவது வந்து நீல வாக்களையும் அகல வாக்களையும் பார்த்தீங்கன்னா 15க்கு 15 இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 நாற்றுகளை வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம். எப்படிங்க ஒரு வருஷத்தில் இவ்வளோ வளர்ந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம மாவில் சின்ன செடிகளாக வைக்கிறதா பெரிய செடிகளாக வைக்கிறதா அப்படிங்கிற குழப்பத்திலிருந்து வெளியில் வருவோம். வந்து பொதுவாக வந்து ஒரு பால் மரம், ட்ரை லேண்ட் கிராப்பு. நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளான மாமரத்தை கூட ரூட் பாலிங் அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல நடவு பண்ணால் கூட அது வந்து உசுறு பிடிச்சிக்கிறோம், தளைஞ்சிக்கிறோம். அதனால இந்த தோட்டத்தில் நம்ம எப்படி நடவு பண்ணோம் அப்படின்னா, அதோடைய ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு மாங்கன்னை தான் நம்ம நடவே பண்ணோம். அப்போது பாக்கெட்லேயே வளர்த்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு மாங்கன்று எந்தளவுக்கு வந்து அடித்தண்டு வந்து உருட்டான மாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். இந்தளவுக்கு வந்து அடித்தண்டு உருட்டான மாங்கன்று, இதுபோல் பக்கை கிளைகள் பிரிஞ்ச மாங்கன்று, இதுபோல் அதிகப்படியான பக்கை கிளைகள் உருவாக்கும். 2க்கு 2 குழி எடுத்து நாம் வந்து நடவு பண்ணோம்.